திரு இப்ராஹிம் பதில் சொல்ல விரும்புவீங்க நிறைய விஷயங்களுக்கு. சுருக்கமா நம்ம நிறைவான பகுதியில் இருக்கோம். I have to go to the others also. கண்டிப்பா. அதாவது முழுக்க சகோதரர் சொன்னார். என்ன சொன்னார்னா, தமிழ்மாறன் அவர்கள் எங்களுக்கு முழுக்க தெரியும், தாவேக்காவுடன் கூட்டணி செல்வதற்கான மாணிக்கம் தாகூர் போன்ற எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த தேர்தலுக்கு முன்பாகவே, இந்த ப்ரீபோல் அலையன்ஸ்க்கு முன்பாகவே வேலை பார்த்தது எங்களுக்கு தெரியும்னு சொன்னா, கனிமொழி அம்மையார் எங்களுடைய ஜன்பத் 10ஆம் நம்பர் வீட்டுக்கு ராகுல் காந்தியோட வீட்டு தலைவர் அவர்கள் வீட்டுக்கு ஏன் அனுப்புனீங்க? எதற்கு தொடர்ந்து? அதுதான் சார் சொல்றாரு அவரு. நாங்க 5 ஆண்டுகள் இருக்கிற கூட்டணி ஒண்ணா இருக்கணும்னு நினைச்சிட்டோம். உங்களுக்கு நல்லது நினைச்சு 3 சீட் கூட கொடுத்துட்டோம். எங்க தப்புங்கறாரு. இல்ல, அதுக்கு ஆன்சர் இருக்கு. நான் அதுக்கு சேர்த்தே வரேன். என்னன்னா, மக்கள் பாக்குறாங்க, இதே நேரத்துல நீங்க இத்தனை நாட்களாக இப்படி ஒரு விடயம் தெரிந்தும் கூட இந்த காங்கிரஸை பிடித்து வைத்ததன் விளைவு, இன்றைக்கு நாங்கள் 5 எம்எல்ஏ சீட்டுக்கு இருக்கிறோம். இந்நேரம் தாவேக்காவுடன் சென்றிருந்தால், நாங்கள் விருப்பப்பட்டபடி எங்களை விட்டிருந்தால், நீங்கள் விடுவித்திருந்தால், இன்றாரம் 50 எம்எல்ஏக்கு மேல இருந்து துணை முதலமைச்சர் நீங்க என்ன வேணாலும் கேலியா பேசிக்கங்க. நீங்க என்ன வேணாலும் கேலியா பேசிக்கங்க. விட்டிருந்தான்ற வார்த்தை எனக்கு சொல்லலங்க, எங்களை சொல்லலங்க. திமுக தெரியுது தானே, திமுக நாங்கள் இப்படி ஆசைப்படுகிறோம், இப்படி தாவேகா கூட்டணிக்கு தான் எங்களோட விருப்பம் தெரியுதுன்னு முன்னாடியே தெரியுதுன்னு ஒப்புக்கொண்டாரு தலைவர். இப்ப தமிழ்மாறன் சகோதரர் ஒப்புக்கொள்றாரு, எங்களுக்கு தெரியும் நாங்க தாவேகா அவர் என்ன காரணம் சொன்னாரு? இவங்க இப்படி பிஜேபியோட பேசுறதுனால தான் நான் போனேன்னு சொல்றது பொய்யா சொல்லுங்க. இப்ப இன்னும் அதுல ஒரு நிகழ்வு பதிவு பண்றேன். 7ஆம் தேதி 8ஆம் தேதி தான் இந்த ஸ்பெகுலேஷனே வெளிய வருது. 4ஆம் தேதி ரைட்டே ஓடி போய்ட்டானுல. சரி வார்த்தை சகோதரர் பிரதர், 4ஆம் தேதி ஓடி போயிட்டு 7ஆம் தேதி நடந்த ஸ்பெகுலேஷனை நீங்க காரணமா சொல்றீங்களா பிரதர்? நியாயமா? 5 எம்எல்ஏ மக்கள் வாக்களிச்சாங்க. 4ஆம் தேதி நைட் ஓடி சார் நீங்க பேசுங்க. இல்ல 4ஆம் தேதி 3 மணிக்கு கனெக்டிங் கால் பிஜேபியோட பேசுனது நியாயமா? அங்க வாய்ப்பே கிடையாது. சும்மா வாய்ப்புன்னு சொல்லாதீங்க. 7ஆம் தேதி இந்த ஸ்பெகுலேஷன் என்னோட டைம்ல பேசுறீங்க. வெளிய பரப்புனதே அசோகா, என்னோட டைம்ல பேச விட சொல்லுங்க அசோகா. நான் அவுட் போர்ட்ல இருக்கேன். என்னோட டைம்ல பேச விட சொல்லுங்க. அவர் பேசுவார், என்ன வேணாலும் பொய்யா எது வேணாலும் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க ஒத்துக்கிட்ட விஷயங்க, நீங்க தானே ஒத்துக்கிட்டீங்க. நான் எங்கங்க ஒத்துக்கிட்டேன்? அதாவது முழுக்க தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சொன்னீங்க பாத்தீங்களா? இல்ல ஏன் நீங்கள் கூட்டணியில் பயணித்தீர்கள்? இப்படி போனதுனால தான் நாங்க முடிவெடுத்தோம்னு நீங்க சொன்னீங்கல்ல. அது பொய்னு தெரிஞ்சு நீங்க 2019ல நேரு அவங்க டயலாக் சொல்லுமா? 2019ல வெற்றி 2019ல 40 தொகுதி வெற்றி பெற்ற பின்பாக நேரு அவர்கள் சொல்றாரு, நாங்க பல்லாக்கு தூங்கணுமா காங்கிரஸ் சொன்னாரு. சொல்லியா? 2019ல ஏங்க சொன்னீங்க நீங்க? அப்ப எங்களுக்கு சுயமரியாதை கிடையாதா? நாங்க அதுக்கெல்லாம் ஆதங்கம் தெரிவிக்கலையா, கண்டனம் தெரிவிக்கலையா? ஏன் அதுக்கே பதில் கேட்க மாட்டீங்க? அதெல்லாம் கட்சி 2019லங்க போய் செக் பண்ணி பாருங்க. கட்சியை வளர்த்துற வேலையை பாருங்க. கட்சியை வளர்த்துங்க. கட்சி எங்க ஓகே 10 பேர் கூட எங்களை பத்தி நீங்க பேசாதீங்க. எங்களை பத்தி நீங்க பேசாதீங்க. எங்களை பத்தி தயவு செய்து பேசாதீங்க. பேச வேண்டும்னா 20 எம்பி ராஜினாமா ஏறீங்க. நீங்க வேணும்னா 20 எம்பி ராஜினாமா சாரி பாருங்க ஜென்டில்மேன், நீங்க வேணும்னா 20 எம்பி ராஜினாமா பண்ணுங்க. You cannot hog it like this. 20 எம்பி ராஜினாமா பண்ணிட்டு பேச போறோம். சாரி இல்ல, மத்த 3 பேர் ரொம்ப நேரமா பேசல. நான் நிகழ்ச்சி முடிக்க டைம் வந்துருச்சு. 20 எம்பி ராஜினாமா பண்ணுங்க, பண்ணிட்டு அப்புறம் பேசுங்க. ஓகே, தேங்க் யூ. திரு கேசிபி நிறைவான கருத்து. ராஜினாமா செய்த அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் சொல்லக்கூடிய காரணம், மக்களுக்கு தேவையான காரியங்களை நாங்கள் நிறைவேற்ற முடியவில்லை. ஆளுகிற கட்சியாக இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு தேவையான காரியங்களை நிறைவேற்ற முடியும். அதனால ஆளுகிற கட்சியில ராஜினாமா செய்துவிட்டு ஆளுகிற கட்சியில நாங்க இணைந்திருக்கிறோம் சொல்றாங்க. ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கருத்தாக நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா அரசியல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 இருக்கும். அரசாங்கத்துல தொகுதிக்கு வேணுங்கிற காரியங்களை ஆளுங்கட்சியில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும்னா அப்ப எதிர்கட்சிங்கிற ஒன்னே இருக்க முடியாது. இல்ல, அவர்களுக்கு அந்த அரசியல் புரிதலே சரியானதாக தெரியல. அடுத்து அவர்கள் சொன்ன இன்னொரு காரணம், திமுக ஆதரவில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார். அதுல ஓரளவுக்கு உண்மை இருப்பதாகத்தான் அதிமுக வட்டாரங்கள்
உறுதிப்படுத்துறாங்க. அப்ப அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. சரி, இதற்கு தீர்வு என்னன்னா, பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி மத்தியில இருக்கிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ சிபிஐயோ இதற்கு காரணமானவர்களை மீது விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல மாமியார் மருமகன் கூட்டணி இன்னும் பல திருவிளையாடல்களை தமிழகத்துல நடத்திடுவாங்க. அது மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லது அல்ல. அதனால பாஜக இந்த விஷயத்துல ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். தேங்க்யூ திரு பிரகாஷ். சுருக்குமா இதில் மேடம் இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண விளையாட்டு என்னன்னா, பாஜகவுக்கு எதிரான சக்தியை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. எடப்பாடியும் ஸ்டாலினும் கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கே பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார் போஜன்னு, அவரோட ரோல் எங்க? அவர் என்ன ரோல் எடுப்பார்? இன்னைக்கு அவர் நடுநிலை வகிச்சுக்கிட்டு இருக்கார். ஸோ பாஜகவுடைய ரோலை இப்போ காங்கிரஸ் அதனால பிச்சுக்கிட்டு போனேன்னு சொல்லும்பொழுது, நீ தூக்கி திமுகவை 20 எம்பிக்களோட இருக்கக்கூடிய திமுகவை பாஜகவோட டேக்ல விடுற. பாஜக கேன் ஈஸிலி டேக் டிஎம்கே. இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் கலேபரங்கள் திமுக பாஜக கூட்டணியா? இருங்க, கூட்டணின்னு நான் சொல்ல வரல, பட் நடக்கலாம். Anything can happen in politics. ஆமா, இப்படி இருந்தது. ஆமையை திருப்பி போட்டு விட்டீங்க, ரைட்டுங்களா? இப்போ ஆமைக்கும் ஆபத்து, குத்துறவனுக்கும் ஆபத்து, ரைட்டுங்களா? அப்போ இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸை செட் பண்றீங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு வரைக்கும் திமுக பாஜக அட்டாக் பண்ணதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களாங்க? 20 வருஷமா காங்கிரஸ் கூட இருந்ததுதான். இவ்வளோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு, இவ்வளோ அட்டாக், எல்லாத்தையும் சகிச்சுதான். இப்ப இனிமே திமுக ஃப்ரீ, பிஜேபி கை வைக்காது. இனி திமுக ஃப்ரீ, செம்ம ஃப்ரீ. அவங்க இண்டிபெண்டா பண்ணுவாங்க. 2 ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். அவங்க ஒன்னு பிஜேபியோட போலாம், இல்லன்னா நேஷனல் லெவல்ல ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு முன்னணிய கட்டி இந்திரா காந்திக்கு கத்து கொடுத்த மாதிரி ஒரு பாடத்தை ராகுல் காந்திக்கு கத்து கொடுக்கலாம். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். பாப்போம். திரு மதிவான நிறைவான கருத்து. அதாவதுங்க, இந்த விவாதத்தில் பேசும்போது நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், எத்திக்கல் பாலிடிக்ஸ், பீப்புள்ஸ் மேண்டேட்னு ரொம்ப பதங்களை எல்லாம் பயன்படுத்தினாரு. ஆனா இவங்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. 75 கோடி வரையில ஒரு சட்டமன்ற தொகுதியில் செலவு பண்ணி தான் திமுக ஆட்கள் இன்னைக்கு ஜெயிச்சவங்க பல பேர் எனக்கு தெரியும். ஆகவே இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் மக்கள் தீர்ப்பை எப்படி மாற்ற நினைத்தார்கள், எப்படி முயற்சி பண்ணார்கள், 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதின்றது எல்லாருக்கும் தெரியும். இறுதியாக நான் ஒன்னு சொல்றேங்க, திமுக காரங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்க தான் இவங்களை ஜெயிக்க வச்சோம், நாங்க தான் அவங்கள ஜெயிக்க வச்சோம், எங்க ஓட்டுல ஜெயிச்சுட்டு இவங்க அங்க போயிட்டாங்கன்றாங்களே. ஏன்பா உங்களால ஏன் ஸ்டாலினை ஜெயிக்க வைக்க முடியல? ஏன் பொதுச் செயலாளர் துரைமுருகனை ஜெயிக்க வைக்க முடியல? ஏன் உங்க 15 மந்திரிகளை ஜெயிக்க வைக்க முடியல? ஆக இந்த ஆணவ பேச்சால் தான் இந்த கூட்டணி இன்னைக்கு ஒழிஞ்சிருக்கு. திமுக முதல்ல கூட்டணியால் பயன்பெற்றிருக்கிறது, கூட்டணி கட்சிகள் திமுகவால் பயன்பெற்றிருக்கிறது. மியூச்சுவலி ஒரு பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் தான். ஏதோ ஆண்டான் அடிமை மாதிரி நாங்க தான். அதுவும் என்ன பேசுறாங்க தெரியுங்களா? நம்ம உதயநிதி தலைவர்கிட்ட தலைவர்கிட்ட அனுமதி கேட்டு தலைவர் அப்ரூவல்ல தான் அவங்க அங்க போயிருக்காங்கன்றாரு. அப்படி போனவங்கள ராஜா எப்படி விமர்சனம் பண்றாரு? ஆபாசமாக அருவருக்கத்தக்க முறையில விமர்சனம் பண்றாரு. அதனால கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்கவே முடியாதுங்க, எழுதி வச்சுங்க. அது என்ன தலைகீழா நின்னாலும் 67 இல்ல 62க்கு முன்னால இருந்தே கூட கூட்டணி இல்லாமல் அது தேர்தல்ல களமாடியதில்லை. ஆகவே இந்த ஓல் எபிசோட்ல கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது திமுக தான். அதிமுக ரிசைன் பண்ணவங்க இப்ப சொன்னாங்க, நான் பார்த்தேன், புதிய அதிமுக தாவேக்கான்றாங்க. அப்படி அவங்க நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் உண்டு. ஆகவே இன்னைக்கு அதிமுக அழிந்து தாவேக்காவில் அந்த தோழர்கள் காலத்தின் கட்டாயம் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, பார்க்கலாம். நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு போல தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபைனல் கமெண்ட்ஸ். அதாவது we will learn from our mistakes. எங்க எங்களை சரி பண்ணி நிக்கணும்ங்கறத நாங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
எங்கெங்கெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் எப்படி இருந்தாங்கங்கிற எங்களோட கஷ்டமான சூழ்நிலைகளை யார் கூட நிக்கிறாங்க யார் கூட நிக்கல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். We will restructure everything. We will come back very shortly. ரொம்ப நாட்கள் இல்ல, இந்த ஆட்சி தொடர போவதில்ல. ஏன்னா தவறான வழிமுறைகளை இன்னும் நிறைய காமெடியெல்லாம் நிறைய என்ன நடக்கத்தான் போகுது. Let us wait and watch. இந்த 6 months டைம் எங்க தலைவர் கொடுத்துருக்கிறது காரணத்தோட தான் கொடுத்திருக்காரு. நிறைய இன்னும் புது நிகழ்வுகள் நடக்கும், நிறைய நம்ம பேசுவோம். ஓகே, திரு இப்ராஹிம் சுருக்கமா ஒரு வரி. இப்ராஹிம் இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த ஆட்சி என்பது மக்களால் தீர்மானிக்கப்பட்ட ஆட்சி. இருக்க லைன்ல இருக்கு, கேக்குதா? எஸ். ஹலோ, கேக்குது பேசுங்க. மக்களால் தீர்மானிக்கப்பட்ட ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்களால் தீர்மானிக்கப்பட்ட ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. இனிமேல் வருங்காலத்தில் மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி என்பதை இன்றைக்கு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். இந்த தமிழக மக்கள், தமிழக மண்ணின் அரசியல் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா கட்சியையும் மதித்து அரணுடன் செயல்பட்டால் தான் இனி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டை இன்றைக்கு முதலமைச்சர் செய்து காட்டியிருக்கிறார். அவருக்கு கோடான கோடி நன்றிகள்.